ஹாய், வெல்கம் டு துல்ஹத் சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி கோழி குழம்பு, அதாவது முஸ்லீம்கள் வீட்டில் செய்யக்கூடிய கோழி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த குழம்பு ரொம்ப ஈஸியாக, ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு குழம்பு தாங்க. நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸுமே முக்கால்வாசி ஈஸியாகவே ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தாங்க போட்டிருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். இப்போ இதில் வந்து ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகணும். நீங்கள் சட்டி ஒரு சாதாரண பாத்திரங்களில் கூட செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து குக்கரில் செய்கிறேன். இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்துருக்கோம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகணும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதில் வந்து 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 பட்டை, இது 3த்தையும் லேசாக பொரிய விட்டுறலாம். இதில் நம்ம வந்து ஒரு பெரிய பல்லாரி வெங்காயம் எடுத்திருக்கேன். அதில் 2, 3 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். இது 2த்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் வேகணும். ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு வெந்தால் போதும். இப்போ ஒரு ஆப்பையை வச்சு கிளறி விட்டுக்கோங்க. இப்போ வந்து இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை வந்து இன்னும் டேஸ்ட் கொடுக்கும், நல்ல ஸ்மெல்லாக இருக்கும், நல்லா வாசமாக, நல்லா கோழி குழம்பு இன்னும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதனால் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் வேகிறதுக்காக கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம உப்பு சேர்த்தோம் அப்படின்னா வெங்காயம் கொஞ்சம் நேரத்தில் சீக்கிரமாகவே வெந்துடும். அதனால் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லேசாக கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா வெங்காயம் வெந்துருச்சு. அடுத்து நம்ம என்ன போட போகிறோம் அப்படின்னா, ஒரு சின்ன சைஸ் 2 தக்காளி நம்ம எடுத்துக்கலாம். அதை நல்லா நறுக்கி இதில் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் லேசாக அப்படியே கிளறி விட்டுருங்க. இந்த மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இதில் இதெல்லாம் கிடையவே கிடையாது. ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தாங்க இது. இப்போ இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். வெங்காயம், தக்காளி நல்லா வேகணும். அதனால் நம்ம மூடி போட்டு நல்லா மூடி வச்சிடலாம். நம்ம மூடி வச்சிட்டோம். இப்போ வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இது நல்லா வேகணும். இன்னும் யாராவது என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள ரெட் கலர் சிம்பிளில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மேலும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்குது, கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மேலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், அந்த மூடியை சுற்றி புகை வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வெங்காயம், தக்காளி நல்லா வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் இது. இப்போ வந்து இதை வந்து நம்ம திறந்து விட்டுக்கலாம். பாருங்கள், வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வெந்துருச்சு. ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தாங்க இது. மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். டைமும் ரொம்ப சேவிங் ஆகும். நிறைய பேருக்கு வந்து சாப்பாடு செய்கிறதுனா அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக, ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடலாம். 1 மணி நேரம் செய்யக்கூடிய சமையலை வெறும் ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம என்ன சேர்த்துக்க போகிறோம் அப்படின்னா, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு சேர்த்துக்கணும். இஞ்சியும் பூண்டும் கரெக்டான ஒரு அளவில் எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், எண்ணெய் வந்து தனியாக பிரியுது. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். நான் இப்போ வந்து ஒரு 1½ ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம்.
ஸோ நல்லா இஞ்சி பூண்டை நல்லா சேர்த்துட்டு நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை வந்து கொஞ்ச நேரத்தில் போயிடும். அதனால் நம்ம நல்லா கிளறி விடணும். பச்சை ஸ்மெல் போனால் தான் நல்லாயிருக்கும். ஸோ நல்லா கிளறி விட்டுருங்க. நம்ம இஞ்சி பூண்டு போட்டோடனே அடியிலலாம் ஒட்டுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கு பயப்பட வேணாம். அப்படி தான் ஸ்டார்டிங்கில் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் இலக்கம் கொடுத்து ரெடி ஆயிரும். இப்போ நல்லா வேக விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் கோழி குழம்பு செஞ்சீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் வந்து நான் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நம்ம எதுக்கு எண்ணெயிலே மிளகாய் தூள் சேர்க்குறோம் அப்படின்னா, நல்லா கலர் வந்து உங்களுக்கு நல்லா ரெட் கலர் கொடுக்கும். மேலும் உங்களுக்கு வந்து இது ஒரு ஆப்ஷன் தான். அதாவது வந்து நீங்கள் இதில் கொஞ்சமாக கலர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். நிறைய பேருக்கு கலர் பவுடர் வந்து நல்லா டெக்ஸ்சராக இருக்கணும்னு விரும்புவீங்க. நீங்கள் மிளகாய் தூள் போட்டாலே நல்ல கலர் வரும். ஸோ உங்களுக்கு அந்த கலர் உங்களுக்கு பத்தலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, கொஞ்சமாக ரெட் கலர் சேர்த்துக்கோங்க. அது ஆப்ஷனல் தான். நான் சேர்த்துருக்கேன். ஏன்னா நான் வந்து வீட்டு மிளகாய் தூள் யூஸ் பண்ணுறேன். அதனால் எனக்கு வந்து அந்தளவுக்கு கலர் தெரியாது. ஸோ நீங்கள் கடை மிளகாய் தூள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து கலர் பவுடர் சேர்க்கவே இல்லை, தேவையே கிடையாது. ஸோ நம்ம ஒரு கலருக்காக பார்க்குறதுக்கு நல்ல கலராக இருக்கும். நான் சாப்பிடவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம வந்து நான் வந்து இப்போ கறி குழம்புக்கு வந்து கத்திரிக்காய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம், உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம், எந்த காய் ஆட் பண்ணணுமோ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கத்திரிக்காவை நறுக்கி வச்சுட்டு அதில் 3 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. கணக்கு இது தாங்க. 3 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள். இப்போ நான் சீரகத்தூள் வந்து சேர்த்துருக்கேன். மல்லித்தூள் 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ, எந்த அளவுக்கு நீங்கள் குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்து கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு ரெடி ஆச்சுல, அதில் வந்து நம்ம இதை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இப்போ இது பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ லேசாக கிளறி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. நான் இப்போ கறி எடுத்துருக்கேன். கறியை சுத்தம் பண்ணி வச்சுட்டேன். அதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டு, கொஞ்சமாக அந்த கறிக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா கறியில் வந்து ஒரு மாதிரி கவுளோ ஸ்மெல் வரும். ஸோ அந்த ஸ்மெல்லை வந்து இந்த மஞ்சத்தூள் போடுறதால அந்த ஸ்மெல்லை வந்து எடுத்துரும். அதனால் நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு வச்சுக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்தாச்சு. இது ஒரு 5 நிமிஷம் வச்சுருங்க. இப்போ நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த குக்கரில் வந்து இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கிளறி வச்சுருக்கிற அந்த கறியையும் இதிலே போட்டுப்போம். கறியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், நீங்கள் லேசாக மேலேருந்து ஆப்பையில் கொஞ்சமாக ஆணத்தை எப்படி நீங்கள் ஊற்றி, அதாவது நீங்கள் அந்த குழம்பு ஊற்றி பார்த்தீங்க அப்படின்னா அந்த திக்னஸ் உங்களுக்கு தெரியும். நான் இப்போ தேவையான தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். குக்கரை நம்ம மூடி வச்சிட்டோம். கோழிக்கறி அப்படின்றனால ஒரு 2லேருந்து 3 விசில் விட்டாலே போதும். ஸோ 3 விசில் அடிச்சிச்சு. வாங்க இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. செம்மையாக இருக்குங்க. செம்மையாக வெந்திருக்கு. சூப்பர்பாக இருக்குது. இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். மறக்காமல் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக இருக்குது, எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் ஒன்ஸ் இதை சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக விடவே மாட்டீங்க. இப்போ இதை ஒரு பவுலில் நான் உங்களுக்கு ஊற்றி நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. இதில் கொஞ்சமாக மல்லி இலை லேசாக தூவி போட்டிங்க சர்வ் பண்ணிங்கன்னா செம்மையாக இருக்கும். இதை வந்து நீங்கள் எதுக்கெலாம் சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூரி செஞ்சிங்கன்னா இந்த கறி குழம்பு நல்லாயிருக்கும். தோசை, இட்லி, சப்பாத்தி இந்த மாதிரி சைட் டிஷ்க்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ப்ளஸ் நீங்கள் ஒயிட் ரைஸ் எடுத்திங்கன்னா அதுக்கு வேறு லெவலுங்க அது. ஸோ மறக்காமல் இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணணும்னு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். ஸோ என்னுடைய வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு உங்கள் எல்லாருக்கும் நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேங்க. தேங்க்யூ.